ஹரி ஓம். கிருஷ்ணரின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் ஒரு அற்புதமான பதிவை பார்க்க இருக்கிறோம். அது கொலு எப்படி வைப்பது, அந்த கொலுவிற்கு கலசம் எப்படி வைப்பது, கலசத்தில் மகாலட்சுமி, துர்க்கை, சரஸ்வதி இந்த 3 தெய்வங்களை எப்படி அந்த கலசத்தில் எழுந்தருள செய்து அவர்களுக்கு முறையான பூஜை எப்படி செய்வது என்பதை பற்றிய பதிவைத்தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் அடியனுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து மகிழும்படி கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் சேர்ந்து பெல் ஐக்கானையும் சேர்ந்து கிளிக் பண்ணும் பொழுது தான் அடியனுடைய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஏனென்றால் அடியேன் மந்திரங்களை கூறி ஆவாகனம் எப்படி செய்வது, சோடச உபச்சாரம் எப்படி செய்வது போன்ற ஒரு புதிய வகையான பூஜை முறையை, அதாவது முறையான பூஜை முறையை அடியேன் சொல்லி கொண்டிருக்கிறேன். பல பதிவுகள், பல பூஜைகள் அடியேன் தொடர்ந்து பதிவிட்டிருக்கிறேன். இனிமேலும் பதிவிட்டு கொண்டே வருவேன். ஆகவே நீங்கள் தொடர்ந்து இந்த பதிவை பார்த்து பயனடையபடி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது கொலு என்று சொன்னாலே சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லோருமே ஆனந்தமாக மகிழ்ச்சியாக பொம்மைகள் வைத்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு 10 நாட்களும் அழகாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பண்டிகை என்று சொன்னால் அது கொலுதாங்க. நான் சின்ன குழந்தைங்கள்லாம் ரோட்டில் கூட எல்லாம் மண்ணில் எல்லாம் கொலு வைப்பாங்க. மரம், செடி, கொடி ஏதாவது அதை கொண்டு போய் கொலு வச்சு அவங்க ரொம்ப அழகாக அந்த கொலு வச்சு அவங்க கொண்டாடுவாங்க. அந்த குழந்தைகளுக்கும் அது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு பண்டிகை என்று சொன்னால் அது கொலு. ஏன்னா அந்த பொம்மைகளை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த பொம்மைகள் பார்த்து அதற்கு உண்டான கதைகளை பெற்றோர்கள் குழந்தைகளிடம் கூறி அதை ப்ராக்டிக்கலாக அதை நம்ம பார்க்கும் பொழுது அது மிகவும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அந்த பண்டிகை கூடிய அந்த முக்கியத்துவத்தை அவங்க மறக்கவே மாட்டாங்க, கிரகித்துக் கொள்வாங்க. அப்படி ஒரு முக்கியமான பண்டிகை கொலு. இந்த கொலுவினுடைய அந்த கதை என்று சொல்லும் பொழுது மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக அம்பிகை அவதாரம் எடுத்து தவம் செய்து அந்த மகிஷாசுரனை மட்டும் அல்லாமல் பல அசுரர்களே, மது கைடவர், சண்டமுண்டன், சும்ப நிசும்பன், தூம்ரலோச்சனன், ரக்தபீஜன், மகிஷாசுரன் என்று போன்ற பல அரக்கர்களை வதம் செய்து நம்மை காப்பாற்றினாள். அப்படி நம்மை காப்பாற்றிய அந்த அன்னையை, அந்த அன்னைக்காக, அந்த அன்னையை மகிழ்விப்பதற்காக, அந்த அன்னையை திருப்தி செய்வதற்காக, அந்த அன்னைக்காக என்று கொண்டாடப்படும் இந்த ஒரு முக்கியமான பூஜை தான் இந்த நவராத்திரி பூஜைங்க. ஏனென்றால் மற்ற பூஜைகள் என்று சொல்லும் பொழுது நமக்காக நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் இறைவனுக்காக நாம் எப்படி இறைவனுக்காக என்று நைவேத்தியம் செய்கிறோமோ அதே போல இந்த பூஜை மட்டும் அம்பிகைக்காக என்று கொண்டாடப்படும் இந்த பூஜையாகும். அம்பிகைக்கு நன்றி செலுத்துவதற்காக தேவியை அவருக்கு வேண்டியதை நாம் செய்து மகிழ்வித்து அதன் மூலமாக தேவியும் மகிழ்ந்து நமக்கு எல்லா வரங்களையும் தருவார் என்பது ஐதீகம். ஆக அம்பிகைக்காக கொண்டாடப்படும் இந்த அழகான பூஜை. அம்பிகை என்று சொல்லும் பொழுது தேவி எழுந்தருளி சாமுண்டீஸ்வரியாக வதம் செய்து நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அவர் பெற்று தருகிறார். இந்த கொலு ஆரம்பமாகும் நாள் என்று பார்த்தால் அக்டோபர் 3ஆம் தேதிங்க. அமாவாசைக்கு மறுநாள் ஆரம்பமாகி அக்டோபர் 12ஆம் தேதி விஜயதசமி அன்று நிறைவடைகிறது. அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். இருந்தாலும் அடியேன் கூறுகிறேன். இப்பொழுது அக்டோபர் 3ஆம் தேதி கொலு வைக்க வேண்டும் என்றால் கொலுவிற்கான பூஜையை நாம் ஆரம்பித்து விட வேண்டும் அல்லவா? அதற்கு முந்தைய தினமே, அமாவாசை தினமே இந்த கொலுவிற்கு உண்டான அந்த படிகளை எல்லாம் அமைத்து பொம்மைகளை எல்லாம் நாம் அடுக்கி கொலுவிற்கான ஏற்பாடுகளை முதல் நாளே முழுவதுமாக செய்து கொள்வது நல்லது. அப்படி செய்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான். முதல் படியில் ஓரறிவு ஜீவன்கள், 2 அறிவு ஜீவன்கள், 3 அறிவு ஜீவன்கள் என்று இதற்கு பிறகு மனிதர்கள், அதற்கு பிறகு சித்த பெருமான்கள், அதற்கு பிறகு அவதார புருஷர்கள், அவதாரம் எடுத்த அந்த தசாவதாரம் அது போன்ற தெய்வங்களை வைத்து அதற்கு மேலாக தெய்வங்கள் வைத்து அதற்கு மேலேதான் மேல் படியில் தான் கலசம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். ஆனால் கலசம் வைப்பதற்கு மேலே கலசம் வைத்து விட்டால் அதற்கு பிறகு தினந்தோறும் அந்த கலசத்திற்கு அந்த மாலைகள் எல்லாம் மாற்றி அலங்காரம் செய்து பூஜை செய்ய வேண்டும், அர்ச்சனை செய்ய வேண்டும் அல்லவா? அது அப்படி மேலே வைக்கும்போது அது முடியாது. ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்றால்
அந்த கலசத்தை மட்டும் அந்த படிகளுக்கு முன்னால் தனியாக ஒரு மனைப்பலகை இட்டு அந்த கலசத்தை முன்னால் தனியாக வைத்து அந்த கலசத்திற்கு அழகாக அலங்காரம் செய்து பூஜை செய்து வழிபாடு செய்யலாம். இப்பொழுது கலசத்தில் தேவியை எப்படி எழுந்தர செய்வது என்பதை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அது என்ன என்றால் முதலில் பூஜைக்கு இந்த கலசம் எப்படி வைக்க வேண்டும் என்று அடியேன் கூறுகிறேன். ஒரு தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தாம்பாள தட்டில் அது பித்தளை தட்டோ அல்லது வெள்ளி தட்டோ ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் பச்சரிசியை பரப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பச்சரிசிக்கு மேல் தூய்மையான தீர்த்தம், தண்ணீர் நிறைந்த ஒரு குடம் வைக்க வேண்டும். அந்த குடம் கண்டிப்பாக எவர் சில்வர் குடமாக இருக்கக்கூடாதுங்க. பித்தளை குடம், செம்பாலான குடம் அல்லது வெள்ளியால் ஆன குடத்தை வைத்து அதில் தீர்த்தத்தை நிரப்பி வைத்து கொள்ள வேண்டும். அந்த தீர்த்தத்தில் என்ன இட வேண்டும் என்றால் ஒரு 3 ஏலக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு 4 கிராம்பு போட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், பச்சை கற்பூரம், இவையெல்லாம் ஒரு எலுமிச்சம்பழம், இந்த 5ஐயும் அதில் சேர்க்க வேண்டும். அதாவது ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், எலுமிச்சம்பழம், மஞ்சள் தூள், இந்த 5ஐயும் அதுடன் அந்த தண்ணியில் போட்டணும். அது மட்டும் அல்லாமல் நீங்கள் அணிந்து கொண்டிருக்கின்ற தங்க நகைகளை தாராளமாக இதில் அந்த கலசத்தில் சேர்க்க வேண்டும் என்று தேவி பாகவதத்திலேயே கூறப்பட்டுள்ளது. தங்க ஆபரணங்களை அந்த தீர்த்தத்துடன் சேர்க்கும் பொழுது அந்த ஆபரணங்களுக்கு அந்த நேர்மறை சக்தியை கிரகித்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மை அந்த தங்கத்திற்கு இருக்கிறது. அப்படி அதை கிரகித்து கொண்டு அதை நீங்கள் அணியும் பொழுது உங்களுக்கு அந்த பரிபூரணமான பலன் உடனடியாக கிடைக்கும். ஆகவே அந்த மாதிரி ஆபரணங்களை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அது உங்களிடம் என்ன தங்க நகை இருக்கிறதோ அதை நீங்கள் அந்த கலசத்தில் சேர்த்து கொள்ளலாம். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்வதாக இருந்தால் இருவரும் அணிந்துள்ள மோதிரத்தை நன்றாக சுத்தம் செய்து அந்த கலசத்தில் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். அதற்கு பிறகு அந்த கலசத்தில் மாவிலை கொத்தாக வைத்து அதற்கு மேலே தேங்காய், மஞ்சள் நல்லா பூசி தேங்காய் வைத்து அதற்கு பிறகு உங்களுக்கு எப்படி அம்மனை நீங்கள் எப்படி அலங்காரம் செய்து வடிவமைப்பீர்களோ, முகம் வைத்து நன்றாக சேலை கட்டி, அதெல்லாம் நிறைய பேர் யூடியூப்ல போட்டிருக்காங்க இல்லையா, அதையெல்லாம் பார்த்து அது மாதிரி நீங்கள் அலங்காரத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம். தினமும் அதற்கு பிறகு பூஜைக்கு உண்டான பொருட்கள் என்ன என்றால் கண்டிப்பாக அட்சதை கண்டிப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். வெற்றிலைப்பாக்கு 10 நாட்களுக்கு தினமும் தனியாக வெற்றிலைப்பாக்கு அதை மாற்றி தினமும் வெற்றிலைப்பாக்கு வைத்து பூஜை செய்ய வேண்டும். இந்த சந்தனம் வைத்துக்கொள்ள வேண்டும். மஞ்சள் தூள் இருக்க வேண்டும். பஞ்சபாத்திரம் என்பது எல்லாருடைய வீட்டிலும் பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பொருளாகும். இவையெல்லாம் நீங்கள் முன்னரே தயாரித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு முன்னால் நாம் இப்பொழுது பூஜை ஆரம்பிக்க இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முதலில் கணபதியாரை தானே வழிபட வேண்டும். அந்த கணபதியாரை வழிபடுவதற்கு அந்த கலசத்திற்கு முன்னால் உங்கள் வீட்டில் பிள்ளையார் விக்கிரகம் இருந்தால் சில்வரில் வெள்ளியில் விநாயகருடைய சிலை இருந்தால் அந்த சிலையை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். இல்லாவிட்டால் பித்தளையில் இருந்தால் கூட நீங்கள் செம்பு, பித்தளை, ஐம்பொன் இது போன்ற விக்கிரகங்கள் இருந்தால் வைத்துக் கொள்ளலாம். இப்படி விக்கிரகங்களே கிடையாதுங்க எங்கள் வீட்டில் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அதை அந்த கலசத்திற்கு முன்னால் வைத்து அந்த பச்சரிசி மேலே தாங்க அந்த பிள்ளையாரையும் நாம் வைக்கணும். வைத்து இப்பொழுது நாம் முதலில் பிள்ளையாருக்கு பூஜை செய்ய இருக்கிறோம். பூஜை செய்து அதற்கு பிறகு அந்த கலசத்தில் 3 தேவியர்கள் ஒன்று சேர்ந்த வடிவம்தான் சாமுண்டேஸ்வரியாக இந்த நவராத்திரி கொலுவில் எல்லா விதமான சக்திகளையும் நமக்கு வழங்க இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது நாம் அந்த கலசத்தில் 3 பேரையும் நாம் எழுந்தருள செய்ய இருக்கிறோம். துர்கா தேவி, மகாலட்சுமி தாயார், அதற்கு பிறகு சரஸ்வதி தாயார், இந்த மூவரையும் கலசத்தில் எழுந்தருள செய்ய இருக்கிறோம். இப்படி எழுந்தருள செய்வதற்கு நாம் வரிசையாக அவர்களுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி அவர்களை வரவழைத்து அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும். முதலில் நாம் குரு நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஏனென்றால் குரு மூலமாகத்தான் வழியாக அதற்கு பிறகு குருவிடம் இருந்த சித்தர்கள் கற்றுக்கொண்டு அதற்கு பிறகு அந்த சித்தர்கள் மூலமாக மனிதர்களுக்கு சேர்ந்துதான் இந்த மந்திரங்கள், வழிபாட்டு முறைகள் எல்லாம். ஆகவே நாம் முதலில் குருவை நமஸ்காரம் செய்ய வேண்டும். குரு நமஸ்காரம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ அடியேன் சொல்ல இந்த மந்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துட்டே வரும். அதை நீங்கள் பார்த்து முறையான பூஜை செய்து முழுமையான பலனை அடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஸ்க்ரீனில் வர மந்திரங்களை நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வைத்துக்
கொள்ளுங்கள். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது கணபதியாருக்கு நாம் பூஜை செய்ய இருக்கிறோம். ஸ்ரீ மகா கணபதி பூஜை. இப்பொழுது கணபதியாருடைய மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது கணபதியாரை நாம் அழைக்க இருக்கிறோம். கணாநாம் துவா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரமணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதி சீத சாதனம் அஸ்மின் ஹரித்ரா பிம்பே மகா கணபதிம் தியாயாமி என்று சொல்லி கணபதியாரை மனதில் நிலைத்து அந்த நீங்கள் பிடித்து வைத்திருக்கிறீர்கள் அல்லவா அந்த மஞ்சள் பிள்ளையாரில் அவரை அங்கு வந்து எழுந்தருளி அமர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய இருக்கிறோம். ஆவாகயாமி என்று சொல்லி பிள்ளையாரின் பாதத்தில் புஷ்பத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆசனம் சமர்ப்பயாமி என்று சொல்லி அட்சதையை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். பாதையோ பாத்தியம் சமர்ப்பயாமி என்று சொல்லி தீர்த்தம் விட வேண்டும். பஞ்சபாத்திரம் என்றால் ஒரு டம்ளர் ஸ்பூன் கொடுத்துருப்பாங்க, அதான் பஞ்சபாத்திரம். அந்த ஸ்பூன்ல இருந்து கொஞ்சம் இந்த தீர்த்தத்தை எடுத்து அதை பிள்ளையாருடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். பாதையோ பாத்தியம் சமர்ப்பயாமி ஹஸ்தையோ அர்க்யம் சமர்ப்பயாமி ஆசமனம் சமர்ப்பயாமி தொடர்ந்து தீர்த்தம் விட்டுக்கொண்டே வர வேண்டும். ஸ்நாப்பயாமி தீர்த்தம் விட வேண்டும். ஸ்நானானந்தரம் ஆச்சமனம் சமர்ப்பயாமி தீர்த்தம் விட வேண்டும். இப்பொழுது அட்சதை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். வஸ்திரார்த்தம் அட்சதான் சமர்ப்பயாமி உபவீதார்த்தம் அட்சதான் சமர்ப்பயாமி கந்தம் சமர்ப்பயாமி என்று சொல்லி பிள்ளையாருக்கு சந்தனத்தால் உங்களுடைய மோதிர விரலால் பொட்டு வைக்க வேண்டும். அதற்கு மேல குங்குமாச்சுரணம் சமர்ப்பயாமி என்று சொல்லி குங்குமத்தால் பொட்டிட வேண்டும். புஷ்பார்த்தம் புஷ்பைகி பூஜையாமி என்று புஷ்பத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். தூபம் ஆக்ராபயாமி என்று சொல்லி ஊதுபத்தியை எடுத்து நன்றாக மணி எடுத்து அந்த பிள்ளையாருக்கு கணபதிக்கு நாம் காண்பிக்க வேண்டும். தீபம் தர்சயாமி என்று சொல்லி தீபாராதனை செய்ய வேண்டும். தீப அனந்தரம் சுதாசமனம் சமர்ப்பயாமி என்று சொல்லி தீர்த்தம் விட வேண்டும். இப்பொழுது நீங்கள் நிறைய இந்த படையல் எல்லாம் வைத்திருப்பீர்கள். சுண்டல், முக்கியமாக சுண்டல், இந்த அவிச்ச அந்த நவதானிய வகைகள் ஏதாவது ஒன்று இதையெல்லாம் வைத்திருப்பீர்கள். அத்துடன் சேர்ந்து வாழைப்பழம் தேங்காய் தினமும் வைத்து பூஜை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் தேங்காய் தினமும் உடைத்து தேங்காய் பூஜை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, வாழைப்பழம் கண்டிப்பாக நீங்கள் வைத்து பூஜை செய்ய வேண்டும். மற்ற பல வகைகளையும் நீங்கள் வைத்து பூஜை செய்யலாம். அதில் ஒரே ஒரு வாழைப்பழத்தை எடுத்து பிள்ளையாருக்கு முன்னால் அதை அந்த காம்பை எடுத்து வச்சிருங்க. வச்சு காம்பை லேசாக கிள்ளி கூட வச்சிடலாம். அதை வைத்து விட்டு அதற்கு மேலே இந்த வாழைப்பழத்திற்கு மேல் தீர்த்தத்தை தெளிக்க வேண்டும். ஓம் புவஸ்வ என்று சொல்ல வேண்டும். தீர்த்தம் தெளித்து இப்பொழுது அந்த வாழைப்பழத்தை பிள்ளையாருக்கு படைப்பது போல பாவனை செய்ய வேண்டும். ஓம் பிராணாய ஸ்வாஹா ஓம் அபானாய ஸ்வாஹா ஓம் யானாய ஸ்வாஹா ஓம் உதானாய ஸ்வாஹா ஓம் சமானாய ஸ்வாஹா ஓம் பிரம்மணே ஸ்வாஹா ஓம் மகா கணபதியே நமஹ கதலி பல மகா நிவேத்யம் நிவேதயாமி என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது வெற்றிலைப்பாக்கை வைத்திருப்பீர்கள். அதை எடுத்து பிள்ளையாருக்கு முன்னால் வைத்துக்கொண்டு வெற்றிலைப்பாக்கை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். தாம்பூலம் சமர்ப்பயாமி. இப்பொழுது புஷ்பத்தை எடுத்து பிள்ளையாருக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். நீங்கள் அருவம்புல் எல்லா உதிரி புஷ்பங்களையும் கலந்து வைத்துக்கொள்வது நல்லது. தினமும் அர்ச்சனை செய்து பூஜை செய்வது மிகவும் நல்லது. இப்பொழுது பிள்ளையாருக்கு என்று சொல்லும் பொழுது அருவம்புல் மிகவும் சிறந்தது. அதை எடுத்து மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி என்று சொல்லி சமர்ப்பணம் செய்ய வேண்டும். ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி என்று சொல்லி புஷ்பம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு சர்வ உபச்சாரம் சமர்ப்பயாமி என்று சொல்லி தீர்த்தம் விட வேண்டும். அதற்கு பிறகு சூடம் அல்லது நெய் தீபம் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு தீபாராதனை செய்ய வேண்டும். சாம்ராஜ்யம் போஜ்யம் ஸ்வராஜ்யம் வைராஜ்யம் பாரமேஷ்டிகும் ராஜ்யம் மகாராஜ்யம் ஆதிபத்தியம் மகா கணபதியே நமஹ. நெய் தீபத்தை காண்பித்தால் நெய் தீபாராதனை தீபம் தர்சயாமி என்று சொல்ல வேண்டும். ஒற்றை கால் நெய் தீபக்கால் ஒன்றை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வைத்து கொள்ளுங்கள். நெய் தீபாராதனை தினமும் காண்பிப்பது தினமும் நாம் பூஜை செய்யும் பொழுது நெய் தீபாராதனை காண்பிப்பது என்பது மிகவும் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. தீப ஆராதனை அவ்வளவு ஒரு மகத்தான விஷயம் என்று சொல்லலாம். ஆகவே தீபத்தை நீங்கள் அப்படி சொல்லி காண்பித்து நெய் தீபாராதனை தீபம் தர்சயாமி என்று சொல்லி
வைக்க வேண்டும். நீங்கள் நெய் தீபாராதனை காண்பிக்கல எங்களிடம் இல்லை என்றால் பரவாயில்லை, கற்பூர ஆரத்தி செய்யலாம். கற்பூர தீபத்தை காண்பித்து அப்படி செய்யும் பொழுது கற்பூர நீராஞ்சன தீபம் தர்சயாமி என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது நாம் கணபதியாரை அழைத்து நாம் அவருக்கு சோடச உபச்சாரம் செய்து பூஜை செய்திருக்கிறோம். சரிங்களா? இந்த சோடச உபச்சாரத்தினுடைய அர்த்தத்தை அடேன் இப்பொழுது கூறுகிறேன். ஏனென்றால் விநாயகரை கூப்பிட்டு நீங்கள் சோடச என்றால் 16 என்று பொருள். 16 வகையான உபச்சாரங்களை செய்து கணபதியாருக்கு நாம் முதல்ல நம்ம பூஜை செய்து இப்பொழுது வழிபாடு செய்திருக்கிறோம். நீங்கள் வருடா வருடம் இந்த கொலு பூஜை செய்பவர்களாக இருந்தால் சரி, இந்த மந்திரங்களை சொல்லி நீங்கள் செய்யும் பொழுது அதற்கு உண்டான மகிமையே மிகவும் மகத்தானது. அதற்கு உண்டான பலன் 100க்கு 100% பலன் இருக்கிறது. ஆகவே மந்திரங்களுடைய சக்தி மிகவும் அதிகம். புரோகிதர்களை எல்லாம் அழைத்து இந்த பூஜை செய்வதற்கு வசதி வாய்ப்புகள் இருக்காது. ஆனால் நீங்களே உங்களுக்கு தெரிந்த இந்த மந்திரங்களை சொல்லி தாராளமாக ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இருப்பாளரும் இந்த மந்திரங்களை சொல்லி தாராளமாக பூஜை செய்யலாம். இப்பொழுது நாம் என்ன சோடசோபச்சாரம் என்றால் என்ன என்பதை நாம் பார்ப்போம். கணபதியாரை நாம் முதல்ல தியாயாமி என்று அவரை மனசில் நினைச்சு தியானம் செய்து கொண்டோம். ஆவாகயாமி என்று சொல்லி அவரை அழைத்திருக்கிறோம். அதற்கு பிறகு ஆசனம் சமர்ப்பயாமி என்று ஒரு ஆசனம் இருக்கை கொடுத்து அமரச் செய்திருக்கிறோம். அதற்கு பிறகு பாதயோபாத்தியம் சமர்ப்பயாமி என்று கூறி அவருடைய பாதத்தை சுத்தம் செய்திருக்கிறோம். ஹஸ்தயோ அர்க்யம் சமர்ப்பயாமி என்று கைகளை சுத்தம் செய்திருக்கிறோம். ஆசமனம் சமர்ப்பயாமி என்று மறு ஆசனம் கொடுத்து அமர வைத்து ஸ்நாபயாமி என்று சொல்லி அவருக்கு அபிஷேகம் செய்திருக்கிறோம். அதற்கு பிறகு ஸ்நானானந்தம் ஆசனம் சமர்ப்பயாமி என்று சொல்லி மீண்டும் அவருக்கு மறு ஆசனம் கொடுத்து அமர செய்து அதற்கு பிறகு அவருக்கு வஸ்திரம் கொடுத்திருக்கிறோம். அதற்கு பிறகு சந்தனத்தால் பொட்டு வைத்திருக்கிறோம். அதற்கு பிறகு குங்குமத்தால் பொட்டு வைத்து மரியாதை செய்திருக்கிறோம். அதற்கு பிறகு தீப ஆராதனை செய்திருக்கிறோம். அதற்கு பிறகு ஒரு நெய்வேத்தியம் வாழைப்பழத்தை கொடுத்து நெய்வேத்தியம் செய்திருக்கிறோம். தாம்பூலம் கொடுத்திருக்கிறோம். மந்திர புஷ்பத்தாய் கொண்டு நாம் அவருக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறோம். எத்தனையோ மந்திரங்கள் சொல்ல வேண்டும் என்றுதான் நமக்கு ஆசை. ஆனால் அதற்கு உண்டான நேரம் நமக்கு கிடைப்பதில்லை. இப்படி நாம் செய்யும் பொழுது எல்லா விதமான மந்திரங்களையும் சொல்வதாக ஏற்றுக்கொண்டு அருள் புரியுங்கள் கணேசனே என்று சொல்லி நாம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் என்ற அர்த்தம். ஸ்வர்ண புஷ்பம் என்றால் ஸ்வர்ணம் என்றால் தங்கம் என்று பொருள். தங்கத்தாலான புஷ்பத்தை சமர்ப்பணம் செய்ததாக ஏற்றுக்கொண்டு அருள் புரிய வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். சர்வ உபச்சாரான் சமர்ப்பயாமி என்று இன்னும் மேலும் பலவித மரியாதைகளை செய்து உங்களுக்கு கௌரவிக்க வேண்டும் என்றுதான் ஆசை. இருந்தாலும் இந்த 16 உபச்சாரங்களை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு அருள் புரிய வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிறோம். இப்படி கணபதியாரை அழைத்து இப்பொழுது எல்லாவற்றையும் செய்து முடித்தாகிவிட்டது. இப்பொழுது கணபதியாரிடம் நாம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். என்ன என்றால், நீங்கள் தான் முதற்கடவுளாக இருந்து நான் அடியேன் இப்பொழுது நவராத்திரி பூஜை 10 நாட்கள் தொடர்ந்து ஒழுங்காக செய்து ஆரம்பித்து 10 நாட்கள் தொடர்ந்து செய்து முடிப்பதற்கு அருள்பாலிக்க வேண்டும் என்று முதலில் கணபதியாரிடம் நாம் விண்ணப்பம் தெரிவித்து அவரிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் தேவியை நாங்கள் இப்பொழுது அழைக்க இருக்கிறோம். அந்த தேவியினுடைய அருள் பரிபூரணமாக கிடைப்பதற்கு நீங்களும் சேர்ந்து அவருக்கு அருள் புரிய வேண்டும் என்று கணபதியாரை நாம் பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது சங்கல்ப மந்திரம், இப்பொழுது வேண்டுதல் பிரார்த்தனை மந்திரத்தை நாம் இப்பொழுது கூற இருக்கிறோம். இதை முதல் நாள் மட்டும் கலசம் வைத்து பூஜை செய்பவர்கள் முதல் நாள் மட்டும் இந்த பூஜை முறைகளை ஒழுங்காக செய்தால் போதுமானது. 10 நாட்களும் தினமும் இந்த கணபதி ஆவாகனம், இந்த தேவியர் ஆவாகனம் என்று செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் முதல் நாள் கலசத்தில் அந்த எல்லா தெய்வங்களையும் அழைத்து இந்த 3 தேவியர்களை அழைத்து உட்கார வைத்து அவருக்கு பூஜை செய்ய ஆரம்பித்து நாம் 10 நாட்கள் தொடர்ந்து செய்ய இருக்கிறோம். ஆகவே முதல் நாள் மட்டும் இதை செய்தால் போதுமானது. மற்ற நாட்கள் உங்களுக்கு தெரிந்த பாடல்கள் அல்லது அதற்கு பிறகு என்னென்ன மந்திரங்கள் முக்கியமாக கூற வேண்டும் என்று இதற்கு அடுத்து நான் கூற இருக்கிறேன்.
இப்பொழுது வந்து சங்கல்பம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து ஒருவர் இதை சொல்ல, மற்றவர்கள் இதை வந்து திரும்பி சொல்லுமாறு எல்லோரும் சேர்ந்து இந்த சங்கல்பத்தை கூற வேண்டும். சகல க்ஷேமஸ்த தைரிய வீரிய விஜய ஆயுகு ஆரோக்கிய அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தியர்த்தம் சீக்கிரமேவ விவாக பிராப்தியர்த்தம் சத் சந்தான பிராப்தியர்த்தம் தொழில் வியாபார அநேக கோடி தனலாப அபிவிருத்தியர்த்தம் சமஸ்த சரீர ருணரோக உபத்ரவ நிவர்த்தியர்த்தம் தீர்க்க மாங்கல்ய பிராப்தியர்த்தம் சக குடும்பானாம் சதவருஷ ஆயுரபி விருத்தியர்த்தம் வித்யாபாரங்கத அபிவிருத்தியர்த்தம் இந்த நவராத்திரி தேவதா கிருபாகடாட்ச சித்தியர்த்தம் சர்வே ஜனஹா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று கூற வேண்டும். இப்பொழுது வந்து அடியன் கூற உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் இந்த எல்லாம் வந்துக்கிட்டே வரும். அதை பார்த்து நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஒரு சில மாற்றங்கள் வந்து ஒரு சில வார்த்தைகளை நான் மாற்றுவேன். அதை மட்டும் நீங்கள் கவனித்து பார்த்து கூற வேண்டும். அவ்வளோதானுங்க. சகல இப்பொழுது வந்து நாம் என்னென்ன வரங்களை நாம் கேட்கிறோம் என்பதை பற்றி நான் அடியேன் வந்து இதற்கு உண்டான அர்த்தத்தை அடியேன் கூறுகிறேன். சகல க்ஷேமஸ்தவன் என்றால் எல்லா விதமான நல்ல க்ஷேமங்களும் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். தைரியம் வேண்டும். இந்த தைரியத்தை இந்த அசுரர்களை வதம் செய்த அந்த தேவியிடம் கேட்காமல் வேறு யாரிடம் சென்று போய் கேட்பது? தைரியம் வேண்டும், வீரியம் வேண்டும் என்றால் எந்த காரியத்தை வந்து வீரியத்துடன் முனைப்புடன் செய்ய வேண்டும். விஜய என்றால் அந்த காரியத்தில் வெற்றி வேண்டும் என்று வெற்றியும் நாம் யாரிடம் கேட்க முடியும்? எவ்வளவு உகந்த ஒரு நாள் இந்த நவராத்திரி நாள் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளலாம். ஆயு ஆரோக்கிய என்றால் நீண்ட ஆயுள். எப்படிப்பட்ட ஆயுள்? ஆரோக்கியத்துடன் கூடிய ஆயுள் வேண்டும். அஷ்ட ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு விரைவில் சீக்கிரமேவ விவாக பிராப்தி என்றால் விரைவில் வந்து திருமணம் நடைபெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு சத் சந்தான பிராப்தி என்றால் திருமணம் ஆனால் மட்டும் போதுமா? அவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். தொழில் வியாபாரமானது அநேக கோடி தனலாபத்தை அள்ளித்தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம். சமஸ்த சரீர ருணரோகம், நம்முடைய உடலில் உள்ள இந்த ரோகம் எல்லாம், வியாதிகள் எல்லாம் நீங்க வேண்டும். உபத்திரவம் நிவர்த்தி ஆக வேண்டும். அதற்கு பிறகு தீர்க்க மாங்கல்யம், நம்முடைய கணவருடைய ஆயுள் ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் நம்முடைய குடும்பங்கள், உற்றார் உறவினர்களுடன் எந்தவித சண்டை சச்சரவும் இல்லாமல் சக குடும்பானாம் சதவருஷ எல்லோரும் ஒன்று கூடி சதவருஷ பல வருடங்கள் ஒன்று கூடி வாழ வேண்டும் என்று ஆயுள் ஆரோக்கியத்துடன் எல்லோரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு இந்த கொலுவில் முக்கியமான கொலு தேவதையான அந்த அம்பிகை முப்பெரும் தேவின அவருடைய கிருபாகடாட்சம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். சர்வதேவதா, அது மட்டுமல்லாமல் சர்வதேவதா என்றால் 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் மட்டும் நன்றாக இருந்தால் போதாது அல்லவா? இந்த உலகத்தில் எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் அல்லவா? சர்வே ஜனஹா சுகினோ பவந்து, எல்லா மக்களும் எல்லாம் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் எல்லாமும் பெற்று நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த நவராத்திரி தேவியிடம் நாம் கேட்க வேண்டும் என்றால், நமக்கு எல்லாமே இருந்தாலும் நம்முடைய மனதில் ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும். அந்த குறை வந்து என்ன, எதற்காக வருகிறது என்றே நமக்கு தெரியாது. ஒரு மன உளைச்சல் அப்படியெல்லாம் இருந்து கொண்டே இருக்கும். இவையெல்லாம் நமக்கு வந்து நிவர்த்தியாக வேண்டும் என்றால் நமக்கு வந்து ஞானம் என்பது வேண்டும். ஆகவே வந்து ஞான பிராப்தியர்த்தம் என்று 3 முறை கேட்டு அந்த தேவியிடம் ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இப்பொழுது வந்து அந்த கலசத்தில் இருக்கிறதல்லவா, அந்த கலசத்தில் 3 தேவியருடைய ஸ்லோகங்களை கூறி அவர்களை வரவேண்டும் என்று அழைத்து அந்த முப்பெரும் தேவியர்களை வந்து கலசத்தில் எழுந்தருளச் சொல்லி நாம் இப்பொழுது பிரார்த்தனை செய்து கொள்ள இருக்கிறோம். முதலில் மகாலட்சுமி தாயாரை வரவேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய இருக்கிறோம். அதற்கு உண்டான ஸ்லோகத்தை அடியேன் கூறுகிறேன், கேளுங்கள். பத்ம பிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதளாயதாட்சி விஸ்வப்பிரியே விஷ்ணு மனோனுகூலே த்வத்பாத பத்மம் மயி சந்நிதத்ஸ்வ. இப்பொழுது காயத்ரி. ஓம் மகாதேவியை ச வித்மஹே விஷ்ணு பத்னை ச தீமஹி
தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். இப்போ லக்ஷ்மி மந்திரம் நாம் இப்பொழுது சொல்லியிருக்கோம். அதற்கு பிறகு துர்கா தேவியை நாம் அழைக்க இருக்கிறோம். அதற்கு உண்டான மந்திரத்தை நாம் இப்பொழுது கூற வேண்டும். கௌரி மிமாய சலிலானி தக்ஷக் ஏகபதி த்விபதி சா சதுஷ்பதி அஷ்டாபதி நவபதி பபூக்ஷி சகஸ்ராட்சரா பரமே வியோமன். ஓம் மகாதேவியை ச வித்மஹே சம்புபத்னை ச தீமஹி தன்னோ கௌரி பிரச்சோதயாத். மற்றொரு காயத்ரி மந்திரம். ஓம் மகாதேவியை ச வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத் என்று கூறி துர்கா தேவியை நாம் இப்பொழுது அழைத்திருக்கிறோம். அதற்கு பிறகு சரஸ்வதி தாயாரையும் நாம் இப்பொழுது அழைக்க இருக்கிறோம். சரஸ்வதி தேவிக்கு உண்டான மந்திரம் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி பூஜாரம்பம் கரிஷ்யாமி சித்தர் பவத்துமே சதா என்று கூற வேண்டும். இப்பொழுது காயத்ரி. ஓம் மகாதேவை ச வித்மஹே பிரம்ம பத்னியை ச தீமஹி தன்னோ வாணி பிரச்சோதயாத் என்று கூறுகிறோம். இப்பொழுது 3 தேவியருடைய மந்திரங்களையும் கூறி நாம் அவர்களை அழைத்து இந்த கலசத்தில் எழுந்தருளச் செய்து நாம் அவர்களுக்கும் அதே சோடச உபச்சாரத்தை தான் செய்ய இருக்கிறோம். ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ துர்கா, ஸ்ரீ சரஸ்வதி தேவி தியாயாமி ஆவாகயாமி என்று சொல்லி புஷ்பத்தை கலசத்தில் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆசனம் சமர்ப்பயாமி என்று சொல்லி அட்சதை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். பாதையோ பாத்தியம் சமர்ப்பயாமி என்று சொல்லி தீர்த்தம் விட வேண்டும். ஹஸ்தையோ அர்க்யம் சமர்ப்பயாமி என்று சொல்லி தீர்த்தம் விட வேண்டும். ஆசமனம் சமர்ப்பயாமி என்று சொல்லி தீர்த்தம் விட வேண்டும். ஸ்நாபயாமி என்று சொல்லி தீர்த்தம் விட வேண்டும். ஸ்நானானந்தரம் ஆசமனம் சமர்ப்பயாமி தீர்த்தம் விட வேண்டும். வஸ்திரார்த்தம் அட்சதான் சமர்ப்பயாமி என்று சொல்லி அட்சதையை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த அட்சதையை எப்படி செய்ய வேண்டும் என்றால் மஞ்சள் தூள், பச்சரிசி, தண்ணி சேர்ந்து செய்யக்கூடாது. பச்சரிசி மஞ்சள் தூளுடன் தூய பசும் நெய் இல்லாவிட்டால் நெய், நல்ல சுத்தமான நெய்யை வாங்கி வைத்துக்கொண்டு அந்த நெய்யை ஒரு சொட்டோ இல்லை 2 சொட்டோ சேர்ந்து அதை இந்த 3ஐயும் நன்றாக பிசைந்தால் கிடைப்பதுதான் அட்சதை. அட்சதை என்றாலே முழுமையானது என்ற அர்த்தம் உண்டு. நீங்கள் தண்ணியில் பிசையும் பொழுது அந்த அட்சதை தண்ணியில் ஊறி உடைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படி செய்யாமல் நாம் அட்சதையை பரிசுத்தமான நெய் பிசைந்து இதுதான் செய்ய வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும், இதுதான் முறை. நெய், மஞ்சள் தூள், பச்சரிசி இதை 3 சேர்த்து நன்றாக பிசைந்து அட்சதை செய்து கொண்டு அந்த அட்சதையை நாம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். வஸ்திரார்த்தம் அட்சதான் சமர்ப்பயாமி, உபவீதார்த்தம் அட்சதான் சமர்ப்பயாமி. இப்பொழுது சந்தனத்தால் பொட்டிட வேண்டும். கந்தம் சமர்ப்பயாமி என்று சொல்லி பொட்டிட வேண்டும். குங்குமத்தால் பொட்டிட வேண்டும். அதற்கு மேல் கலசத்தில் அம்பாளுடைய முகம் இருக்கிறதுலாவா அந்த முகத்தில் அழகாக நெற்றியில் சந்தனத்தால் பொட்டிட்டு குங்குமத்தால் பொட்டிட்டு அம்பாளை வர வேண்டும் தாயே என்று நீங்கள் மனமாற பிரார்த்தனை செய்து கொண்டு அழைத்து கொள்ளுங்கள். புஷ்பார்த்தம் புஷ்பைகி பூஜையாமி என்று சொல்லி புஷ்பத்தை கலசத்தின் பாதத்தில் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். தூபம் ஆக்ராபயாமி என்று சொல்லி நன்றாக மணி எடுத்து இந்த தூபம் காண்பிக்கலாம். தீபம் தரிசையாமி என்று சொல்லி தீப ஆராதனை நன்றாக செய்யலாம். அதற்கு பிறகு இன்னொரு வாழைப்பழம், ஒரு வாழைப்பழத்தை எடுத்து நமக்கு கணபதிக்கு நாம் பூஜை செஞ்சுட்டோம், அதை எடுத்து ஓரத்தில் வச்சுக்கோங்க. இன்னொரு வாழைப்பழமோ இல்லை வேற ஏதாவது பழமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு ஆப்பிள் பழம் இல்லாட்டி வேற ஏதாவது ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி பழம், எந்த பழம் நீங்கள் வச்சிருக்கீங்களோ அந்த பழத்தை எடுத்து கலசத்திற்கு முன்னால் வைத்துக் கொள்ளுங்கள். வாழைப்பழம் வைப்பது மிகவும் நல்லது. வைத்துக்கொண்டு தீர்த்தத்தை எடுத்து அந்த பழத்தின் மேல் தெளிக்க வேண்டும். ஓம் புர் புவஸ்வஹ என்று தெளித்து ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் யானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மணே ஸ்வாஹா, ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ துர்கா, ஸ்ரீ சரஸ்வதி தேவியை நமக கதலி பழ மகா நைவேத்தியம் நிவேதையாமி என்று சொல்ல வேண்டும். வாழைப்பழம் வைத்தால் நீங்கள் கதலி பழ மகா நைவேத்தியம் என்று சொல்லலாம். இப்படி இல்லாவிட்டால் வேறு ஏதாவது பழத்தை நீங்கள் வச்சிங்கன்னா மகா நைவேத்தியம் என்ற வார்த்தையை மட்டும் சொன்னால் போதுமானது. ஏனென்றால் கதலி பழம் என்றால் வாழைப்பழம் என்று அர்த்தம், அவ்வளவுதான். அதற்கு பிறகு தாம்பூலம் வெற்றிலை பாக்கு இருக்கிறதுலவா அதை எடுத்து தாம்பூலம் சமர்ப்பயாமி என்று சமர்ப்பணம் செய்ய வேண்டும். மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி என்று மந்திர புஷ்பத்தை எடுத்து நல்லா இந்த அரளிப்பூ
அம்பாளுக்கு பிடிச்சது அரளிப்பூ, சரஸ்வதி தேவிக்கு பிடிச்சது வெள்ளை தாமரை. இதையெல்லாம் அர்ச்சனையின் போது நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்சது என்னென்ன பூ, அந்த துளசி சேர்ந்த அந்த பூக்களை நீங்கள் அர்ச்சனை செய்யும் பொழுது மிகவும் விசேஷம். இப்படி செய்ய வேண்டும். தாம்பூலத்தை மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி, ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி, சர்வ உபச்சாரான் சமர்ப்பயாமி என்று சொல்லி கலசத்திற்கு முன்னால தீர்த்தம் விட வேண்டும். அதற்கு பிறகு கற்பூர ஆரத்தி செய்ய வேண்டும். கற்பூர ஆரத்தி இல்லாவிட்டால் நெய் தீபாராதனை செய்ய வேண்டும். சாம்ராஜ்யம் போஜம் ஸ்வராஜ்யம் வைராஜ்யம் பாரமேஷ்டிகும் ராஜ்யம் மகாராஜ்யம் ஆதிபத்தியம் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ துர்கா ஸ்ரீ சரஸ்வதி தேவியை நமக. நெய் தீபாராதனை தீபம் தர்சயாமி என்று சொல்ல வேண்டும். கற்பூர நீராஞ்சன தீபம் தர்சயாமி என்று கற்பூரத்தை நீங்கள் காண்பித்தால் சொல்லலாம். இப்பொழுது எல்லா தேவியரும் 3 தேவியரும் அழகாக உங்களுடைய கலசத்தில், கொலு வைத்திருக்கின்ற கலசத்தில் அழகாக எழுந்தருளி இருக்கிறார்கள். இந்த 3 தேவியின் அம்சமாக தான் தேவி அன்னை பராசக்தி கூறப்படுகிறாள். அப்படி அவர்கள் எழுந்தருளி இருக்கிறார்கள். இப்பொழுது கலச பூஜை என்று செய்ய வேண்டும். இந்த அடியேன் முதலிலே கூறிவிட்டேன். இந்த சோடச உபச்சாரத்திற்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தம்தான், அதைத்தான் இப்பொழுது நாம் தேவியருக்கும் செய்திருக்கிறோம். இப்பொழுது கலச பூஜை செய்ய வேண்டும் அல்லவா? அதை நீங்கள் பஞ்சபாத்திரத்தில் ஸ்பூன் போட்டு தண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா? அந்த தண்ணியை உங்களுடைய உள்ளங்கையால் நன்றாக இப்படி டம்ளர்ஸில் இப்படி உள்ளங்கையால் நன்றாக இப்படி மூடிக்கொள்ள வேண்டும். மூடிக்கொண்டு கங்கே செய்யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு பாகிரதி வேதவதி கிருஷ்ணவேணி மகாநதி ஏதானி சர்வ தீர்த்தானி சகஸ்ர கங்கா பிரகீர்த்திதா என்று கூறி உங்கள் கைகளை எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு பிறகு அந்த தீர்த்தத்தை எடுத்து உங்களுடைய சிரசிலும், நீங்கள் பூஜை பாத்திரங்கள் இந்த கொழு எல்லாம் வச்சுருக்கீங்களே அது மேலே லேசாக இப்படி தெளித்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு தீட்டு இருந்தால் அந்த யாராவது வந்திருப்பாங்க போயிருப்பாங்க, இல்லாட்டி நீங்கள் அந்த கொழு பொம்மைகள் வாங்கும் பொழுது யார் வேண்டுமானாலும் அதை தொட்டிருக்கலாம் அல்லவா? அதையெல்லாம் இந்த தீட்டெல்லாம் உங்களுக்கு நீங்கிவிடும். இந்த கொழு பொம்மை வைக்கும் பொழுது வருடா வருடம் ஏதாவது ஒரு கொழு பொம்மை நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது ஐதீகம். இந்த கொழு வைப்பது என்பது பரம்பரையாக கொழு வைப்பவர்கள் கொழு வைப்பார்கள். அப்படி இல்லை, புதுசாக நாங்கள் இந்த கொழு வைக்கணும்னு ஆசையாக இருக்குது என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக புதிதாக கொழு வைக்கலாம். ஆனால் கொழு வைத்து ஒரு வருடம் மட்டும் பூஜை செய்துவிட்டு நிறுத்திவிடக்கூடாது. தொடர்ந்து வருடம் இந்த கொழு பூஜை செய்ய வேண்டும். அப்படி செய்யாமல் கொழு வைக்கும் பழக்கம் இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அடியேன் கடைசியில் கூறுகிறேங்க. இப்பொழுது நான் என்னென்ன மந்திரங்களை முக்கியமாக கூற வேண்டும் இந்த கொழுவிற்கு என்பதை நான் அடியேன் இப்பொழுது கூறுகிறேன். இப்பொழுது முக்கியமாக கூறப்பட வேண்டிய ஸ்தோத்திரம் என்ன என்றால் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம். இந்த லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் உங்களுக்கு நன்றாக கூற தெரியும் என்றால் கூறுவது மிக மிக விசேஷம், நல்ல பலனை கொடுக்கும். அப்படி உங்களுக்கு கூற தெரியவில்லை என்றால் எப்படி ஆரம்பமாகும் என்று சொல்கிறேன். ஓம் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி மத்சிம் மாசனேஸ்வரி என்று ஆரம்பமாகும். இதுதான் லலிதா சகஸ்ர நாம ஸ்தோத்திரம். இது ஸ்தோத்திரம்ங்க. இந்த ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு கூற தெரிஞ்சால் கூறுங்கள். இப்போ அப்படி கூற தெரியாவிட்டால் யூடியூப்பில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதை வைத்து நீங்கள் அதை ப்ளே பண்ணிவிட்டு அமைதியாக கண்களை மூடி உட்கார்ந்து கொண்டு அம்பாளை மனமுருக பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த பூக்களை அர்ச்சனை செய்து கொண்டே வந்தால் போதுமானது. இது ஸ்தோத்திரம். அதற்கு பிறகு லலிதா சகஸ்ர நாமாவளி என்று இருக்கிறது. அதை நீங்கள் தாராளமாக இதை கொஞ்சம் முயற்சி செய்தால் கூற முடியும். ஆனால் அது முடியாவிட்டால் கூட பரவாயில்லை. அதே மாதிரி யூடியூப்பில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ லலிதா சகஸ்ர நாமாவளி என்று டைப் செஞ்சால் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு அதை நமக என்று வரும் பொழுது நீங்கள் தொடர்ந்து அர்ச்சனை செய்து கொண்டே வரும். பூக்களால் அர்ச்சனை செய்து கொண்டே வர வேண்டும். இவையெல்லாம் இந்த நவராத்திரிக்கு முக்கியமாக கூறப்பட வேண்டிய மந்திரங்கள். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் ஸ்ரீ மகாராஜ்யை நமக, ஓம் ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வர்யை நமக, ஓம் சிதக்னி குண்ட சம்பூதாயை நமக என்று வரும். இப்படி இது சகஸ்ர நாமாவளி என்றால் 1000 நாமங்களை கொண்டு
அந்த அம்பிகையை நாம் அர்ச்சிப்பது தான் சகஸ்ர நாமாவளி என்று சொல்லப்படுகிறது. இந்த நாமங்களை சொல்லி தேவியை நாம் அர்ச்சனை செய்து தினமும் நீங்கள் வழிபாடு செய்து மகிழலாம். அதற்கு பிறகு இன்னொரு முக்கியமான ஸ்தோத்திரம் நாமாவளி என்று சொல்லலாம். நாமாவளி என்ன என்றால் ஸ்ரீ லலிதா திரிசதி நாமாவளி என்று கூறப்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு இதுங்க. இது திரிசதினா 300 நாமாவளிகளை தான் கொண்டது. இதையும் நீங்கள் யூடியூப்ல போய் பாருங்க. அது யாராவது சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் பே பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அர்ச்சனை பண்ணிகிட்டே வரலாம். இல்லாட்டி லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் அப்படின்னு புஸ்தகங்கள் நிறைய கடையில் விற்கிது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். எழுத்து பிழை இல்லாமல் மெதுவாக ஒரு நாளைக்கு இந்த 300 நாமாவளி மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு நீங்கள் மெதுவாக அதை சொல்வதற்கு கற்றுக்கொண்டு இதை நீங்கள் அர்ச்சனை செய்யும் பொழுது மிகவும் விசேஷம். இந்த லலிதா திரிசதி நாமாவளி சொல்லும் பொழுது குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது மிகவும் நல்லது. அந்த குங்குமத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கும். அந்த குங்குமத்தை நீங்கள் இட்டுக்கொள்ளும் பொழுது அவ்வளவு ஒரு எல்லா வரங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியது இந்த திரிசதி நாமாவளி. இதை சொல்லும் பொழுது ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ககார ரூபாயை நமக, ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கல்யாண்யை நமக, ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கல்யாண குணசாலின்யை நமக, ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமனியாயை நமக என்று தொடர்ந்து வரும். நமக நமக என்று சொல்லும் பொழுது நாம் குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும். ஏன் ஓம் 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 மட்டும் தான் சொல்லுவோம் இல்லையா? ஓம் சொல்வோம், அதுக்கப்புறம் கடைசியில் நமக சேர்த்துக்கொள்வோம். ஆனால் இங்கே ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் என்று ஏன் எதற்காக சொல்கிறோம் என்றால் இந்த 3 தேவியரும் சேர்ந்த அம்சமாகத்தான் அந்த மகிஷாசுரனையும் அது மட்டுமல்லாமல் பல அரக்கர்களையும் வதம் செய்தால் அந்த தேவி. ஐம் என்ற சொல் சரஸ்வதி தேவியை குறிக்கும் சொல்லாகும். ஹ்ரீம் என்பது பராசக்தி துர்கையை குறிக்கும் சொல்லாகும். ஸ்ரீம் என்றால் அது மகாலட்சுமி தாயாரை குறிக்கும் சொல்லாகும். இந்த 3ஐயும் சேர்த்து இந்த நாமாவளியை சொல்வது அவ்வளவு பெரிய விசேஷம், அவ்வளவு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இப்படி நீங்கள் 10 நாட்கள் நீங்கள் இது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு தெரிந்த நாமாவளிகள் ஸ்தோத்திரங்கள் நல்லா பாட தெரிஞ்சதுன்னா பாடல்கள் எல்லோரும் சேர்ந்து பாடலாம். அந்த மாலை வேளைகளில் வரும் சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் வெற்றிலை பாக்கு தாம்பூலம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும், குங்குமம் கொடுக்க வேண்டும். அவர்கள் சாப்பிடுவதற்கு ஏதாவது நீங்கள் பிரசாதம் செய்து வைத்திருப்பீர்கள் அல்லவா? அதை அவையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய ஆசையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி நவராத்திரி பூஜை செய்பவர்கள் கடைசி நாள் வரைக்கும் தினமும் அழகாக பூஜை செய்து முடிக்கலாம். கடைசி தினத்தன்று 10வது நாள் இந்த கொலு அல்லது கலசத்தை லேசாக வடக்கு பூஜையெல்லாம் செய்து முடித்த பிறகு வடக்கு முகமாக லேசாக இந்த கலசத்தை மட்டும் நகர்த்தி வைத்துக்கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் கொலு பொம்மைகளும் கலசத்தையும் மறுநாள் அதை எடுத்து வைத்து கொள்ளலாம். இப்பொழுது இது நவராத்திரி கொலு வைப்பவர்கள் எப்படி செய்வது என்பதை அடியேன் கூறினேன். இப்பொழுது கொலு வைக்கக்கூடிய பழக்கமே எங்களுக்கு இல்லைங்க. அதுவும் இல்லாமல் ஒரு வருஷம் கொலு வச்சா வருஷம் கொலு வைக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்பொழுது எங்களுக்கு கொலு வைக்கணும் அது ஆசையாக இருக்குது. அது எங்களால் முடியாது. ஆனால் எங்களுக்கு இறைவனை அந்த அம்பாளை வணங்கி அவங்களுடைய அருளை எங்களுக்கும் நாங்கள் கிடைக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அப்படி நாங்கள் நினைக்கிறோம். அதனால் அதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் இருக்கா என்று கேட்டால் இருக்கிறது. என்ன செய்யலாம் என்றால் தீப வழிபாடு நீங்கள் செய்யலாம். அகண்ட தீபத்தில் மண்ணாலான புதுசாக ஒரு 1/4 லிட்டருக்கு மேலே எண்ணெய் பிடிக்கிற ஒரு அகண்ட மண் சட்டி அந்த தீபத்தை வாங்கி கொள்ளுங்கள். ஒற்றை தீபத்தை நல்லா கனமாக திரி போட்டு நூல் திரி போட்டு அதை ஏற்றி சுடரும் கொஞ்சம் நல்லா பெருசாக எரியிற மாதிரி நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். அந்த தீபச்சுடர் அந்த எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தில் அந்த தீபத்தில் நான் இப்பொழுது அடியே சொன்னேன் அல்லவா, அந்த மந்திரங்களை எல்லாம் கூறி அப்படியே தீபத்தில் கலசத்தில் எப்படி நாம் எழுந்தருள செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோமோ அதே போல தீபத்தில் எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நீங்கள் அந்த தீபத்தை அணைய விடாமல் 10 நாட்கள் தொடர்ந்து இரவும் பகலும் அந்த தீபம் எரிய வேண்டும். அப்படி நீங்கள் செய்யலாம். இது ஒரு முறை.
இப்பொழுது வந்து திடீர்னு வந்து தீபம் அணைஞ்சிருச்சுங்க, நமக்கு வந்து அதை அடைஞ்சிருச்சுன்னா அது வந்து நமக்கு ஏதாவது ஒரு காரணத்துக்காக அது அணைஞ்சிரும். அப்படி அணைஞ்சிருச்சுன்னா மனசுக்கு சங்கடமாக இருக்கும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அது என்ன செய்ய வேண்டும் என்றால், தினமும் வந்து திருவிளக்கு வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. இந்த 10 நாட்கள் வந்து திருவிளக்கில் தீபமேற்றி தீப வழிபாடு செய்து அதே தீபத்தில் ஆனால் வந்து இந்த தீபத்தை நீங்கள் 10 நாட்கள் தொடர்ந்து எரியவிட்டால் முதல் நாள் மட்டும் கணபதி ஆவாகனம், 3 தேவியர்கள் ஆவாகனம், சோடச உபச்சாரம் என்று அதை சொன்னால் போதுமானது. அஸ்மின் தீபே என்று சொல்லி தீபத்தில் எழுந்தருள செய்ய வேண்டும். எழுந்தருள வரும்படி தேவியர்களை அழைத்து அதே பூஜைகளை நீங்கள் வந்து தீபத்திற்கு செய்துவிட வேண்டும். சந்தனத்தால் எடுத்து இந்த தீபத்திற்கு பொட்டு வைக்க வேண்டும், இந்த விளக்கிற்கு பொட்டு வைக்க வேண்டும், குங்குமத்தால் எடுத்து பொட்டு வைக்க வேண்டும். இப்படி வந்து 10 நாட்கள் தொடர்ந்து இரவும் பகலும் தீபம் எரிய விட்டு செய்பவர்கள் முதல் நாள் மட்டும் செய்தால் போதுமானது. ஆனால் வந்து எங்களுக்கு அதுவும் பயமா இருக்குங்க, அது தீபம் அணைஞ்சிச்சுன்னா என்ன பண்றது என்று கேட்பவர்கள் 5 முகமாக திருவிளக்கு ஏற்றி அந்த திருவிளக்கில் இந்த 3 அதே கணபதி பூஜை, அந்த திருவிளக்கு முன்னால் கணபதியை செய்து வைத்து அதே மாதிரி வந்து கணபதி பூஜை செய்து அவரை அழைத்து முதல்ல குரு நமஸ்காரம், கணபதி பூஜை, அதற்கு பிறகு தீபத்தில் எழுந்துள்ள செய்து அதே மாதிரி அந்த சரஸ்வதி மந்திரம், துர்கா மந்திரம், மகாலட்சுமி மந்திரம் சொல்லி அந்த தீபத்தில் எழுந்துள்ள செய்து அன்னையரை அழைத்து நீங்கள் வந்து அந்த மாதிரி பூஜை செய்யலாம். இப்படி வந்து தினமும் பூஜை செய்பவர்கள் தினமும் இந்த திருவிளக்கு வந்து எரித்து முடித்த பிறகு நீங்கள் பூஜையை முடிந்த பிறகு புஷ்பத்தால் அந்த திருவிளக்கை குளிர செய்து விடலாம். ஆனால் அப்படி குளிர செய்துவிட்டு செய்யும் பொழுது தினமும் இந்த கணபதி மந்திரம், ஆவாகனம், அந்த மகாலட்சுமி, துர்கை, சரஸ்வதி மந்திரம், ஆவாகனம், சோடசுபச்சாரம் என்று தினமும் அதை நீங்கள் 10 நாட்களுக்கு தினமும் இதை சொல்லி தெய்வத்தில் வந்து எழுந்துள்ள சொல்லி அதற்கு பிறகு உங்களுக்கு பிடித்த பாடல்களை எல்லாம் சொல்லலாம் கூறி வந்து நீங்கள் நன்றாக வழிபாடு செய்யலாம். இப்படி வந்து சொல்கிறது ரொம்ப நீளமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிட்டீங்கன்னா வந்து இது வந்து ஒரு 10 நிமிடம் 15 நிமிடத்திற்குள் இந்த ஆவாகன பூஜை முடிந்துவிடும். அதற்கு பிறகு உங்களுக்கு பிடித்த பாடல்களை பாடலாம். தினமும் வந்து நீங்கள் வந்து ஊற வைத்த அந்த பயிர் வகைகளை வந்து இறைவனுக்கு படைத்து எல்லா பூஜைகள் நன்றாக செய்து இந்த பரிபூர்ணமான அருளை விஜயதசமி வரை பூஜை செய்து வெற்றியுடன் நீங்கள் பூஜை செய்து நல்ல இறைவனுடைய அந்த அம்பாளுடைய அருளை பரிபூரணமாக அடைந்து எல்லோரும் நீங்கள் அனைவருமே நல்ல முறையில் நலமுடன் இருந்து எல்லா வரங்களையும் பெற்று மகிழ வேண்டும் என்று அந்த தேவியை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஒரு அற்புதமான பதிவை அடியேனுக்கு இந்த உங்களுக்கு கூற அருளி செய்த அந்த அன்னைக்கு நான் அடியேன் வந்து அன்னையை வணங்கி நான் இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இது போன்ற பல விஷயங்களை அடியேன் இப்போ வந்து சத்யநாராயண பூஜை, அதற்கு பிறகு குபேர பூஜை, இந்த பூஜைகள் எல்லாம் எப்படி வந்து இறைவனை நாமம் சொல்லி ஆவாகனம் செய்ய வேண்டும், புரோகிதர்கள் இல்லாமல் நாமே எப்படி வீட்டில் செய்யலாம் என்பதை பற்றி அடியேன் தொடர்ந்து பதிவுகளை கூறிக்கொண்டே வருவேன். ஆகவே அந்த அடியனுடைய இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்து நன்மை அடையும்படி உங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டு விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.